ஹலோ குட்டீஸ், ஸ்டோரிக்கு போலாமா? ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் ஆற்றங்கரையோரமாக ஒரு சிறிய அழகான கிராமம் இருந்தது. அந்த வனத்தில் 2 வித்தியாசமான குணாதிசயங்களைக் கொண்ட நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். ஒருவர் புத்திசாலித்தனமும் கொஞ்சம் தந்திரமும் நிறைந்த ஒரு நரி, இன்னொருவர் சாந்தமான குணமும் கம்பீரமான தோற்றமும் கொண்ட உயரமான கொக்கு. அவர்கள் நண்பர்களாக இருந்தாலும் அவர்களின் பழக்க வழக்கங்களும் உணவு உண்ணும் முறைகளும் முற்றிலும் மாறுபட்டவை. நரி தரையிலிருந்து நக்கி உண்ணக்கூடியது. கொக்கோ தனது நீண்ட அலகால் குத்தி எடுத்து உண்ணக்கூடியது. இந்த அடிப்படை வேறுபாடுகள் ஒரு நாள் அவர்களின் நட்பை சோதித்தன. ஒரு நாள் மதிய வேளையில் நரிக்கு ஒரு குறும்பு எண்ணம் தோன்றியது. தனது நண்பன் கொக்கை தனது வீட்டிற்கு உணவு அருந்த அழைக்க நினைத்தது. கொக்கின் உணவு பழக்க வழக்கங்களை நன்கு அறிந்திருந்தும் அதை சீண்டி பார்க்க நரி திட்டமிட்டது. நரி கொக்கிடம் சென்று, நண்பா கொக்கே, பல நாட்களாக நாம் சேர்ந்து உணவு உண்ணவில்லை. நாளை மதியம் என் வீட்டிற்கு வா. உனக்காக மிகச் சுவையான மணமணக்கும் சூப்பு தயாரித்து வைத்திருக்கிறேன். அவசியம் வர வேண்டும் என்று அன்புடன் அழைத்தது. கொக்கு நரியின் அன்பான அழைப்பை கேட்டு மிகவும் மகிழ்ந்தது. நிச்சயம் வருகிறேன் நண்பா, உன் அன்புக்கு நன்றி என்று கூறி அழைப்பை ஏற்றுக்கொண்டது. மறுநாள் மதியம் குறித்த நேரத்திற்கு சரியாக கொக்கு நரியின் வீட்டிற்கு பறந்து வந்தது. நரியின் வீடு மிகவும் சுத்தமாக இருந்தது. வீட்டிற்குள் நுழைந்ததும் சமையலறையிலிருந்து வரும் சுவையான சூப்பின் மனம் கொக்கின் பசியை மேலும் தூண்டியது. நரி கொக்கை அன்புடன் வரவேற்று உணவு மேசைக்கு அருகில் அமர சொன்னது. உட்கார் நண்பா, இதோ உணவு தயாராக இருக்கிறது என்று கூறிய நரி சமையலறையிலிருந்து 2 பாத்திரங்களில் சூப்பை கொண்டு வந்தது. அங்கேதான் நரியின் தந்திரம் மறைந்திருந்தது. நரி சூப்பை கொண்டு வந்த 2 பாத்திரங்களும் மிகவும் தட்டையான அகலமான தட்டுகள். நரி தனக்கென ஒரு தட்டையும் கொக்குக்கென ஒரு தட்டையும் மேசையில் வைத்தது. சாப்பிட ஆரம்பிக்கலாம் நண்பா என்றது நரி தனது வேலையை ஆரம்பிக்கும் உற்சாகத்தில். கொக்கு பசியுடன் உணவை உண்ண முயன்றது. தனது நீண்ட அலகால் தட்டிலிருந்த சூப்பை எட்ட பார்த்தது. ஆனால் தட்டு மிகவும் தட்டையாக இருந்ததால் கொக்கின் அலகை முள்ளை விட்டு சூப்பை குடிக்க முடியவில்லை. அலகின் நுனியை மட்டும் அந்த தண்ணீரில் நனைக்க முடிந்தது. கொக்கு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தது. எவ்வளவு முயன்றாலும் ஒரு துளி சூப்பை கூட வாயில் வைக்க முடியவில்லை. பசியும் தாகமும் கொக்கை வாட்டின. ஆனால் நரியோ மிக சுலபமாக தனது தட்டிலிருந்த சூப்பை நக்கி குடித்தது. ஸ்லிப் ஸ்லிப் என்ற சத்தத்துடன் மிக விரைவாக தனது சூப்பு முழுவதையும் முடித்தது. நரி வேண்டுமென்றே சத்தம் எழுப்பி கொக்கை கேலி செய்தது. என்ன நண்பா, உனக்கு சூப்பு பிடிக்கவில்லையா? நான் மிகவும் அஷ்டப்பட்டு செய்தேன். நீ கொஞ்சம் கூட சாப்பிடவில்லையே என்று நரி நடித்தது. பசியாலும் நரியின் குணத்தாலும் வருத்தமடைந்த கொக்கு, இல்லை நண்பா, இன்று எனக்கு பசி இல்லை, நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு அமைதியாக அங்கிருந்து பறந்து சென்றது. நரி சிரித்துக்கொண்டே அதை பார்த்தது. கொக்கு அவமானமடைந்து சென்றாலும் கோபப்படவில்லை. நரி எனக்கு செய்ததைப் போலவே நானும் அதற்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்தது. சில நாட்கள் கழித்து கொக்கு நரியை சந்தித்தது. நண்பா நரியே, அண்மையில் நீ எனக்கு விருந்து வைத்தாய். என்று மதியம் என் வீட்டிற்கு வா. உனக்கு என் கையால் சமைத்த சுவையான மீன் குழம்பு விருந்து வைக்கிறேன் என்று அழைத்தது. நரிக்கு இரட்டை சந்தோஷம். 1, இலவசமாக கிடைத்த உணவு. 2, கொக்கின் வீட்டில் என்ன நடக்கும் என்று ஆர்வம். நரியும் உடனே சம்மதித்தது. மறுநாள் மதியம் குறித்த நேரத்திற்கு கொக்கு நரியின் வீட்டிற்கு சென்றது. கொக்கு நரியை அன்புடன் வரவேற்று மேசைக்கு அருகில் அமர சொன்னது. உணவு பரிமாறும் நேரம் வந்தது. கொக்கு சமையலறையிலிருந்து 2 பாத்திரங்களை கொண்டு வந்தது. ஆனால் அவை சாதாரண பாத்திரங்கள் அல்ல. அவை நீளமான குறுகிய கழுத்துடைய குவளைகள். கொக்கு அந்த குவளைகளில் சுவையான மீன் குழம்பை ஊற்றினாள். நண்பா, சாப்பிட ஆரம்பிக்கலாம் என்றது கொக்கு. நரி மிகுந்த ஆர்வத்துடன் சாப்பிட முயன்றது. ஆனால் அதன் அகலமான முகம் அந்த குவளையின் குறுகிய கழுத்திற்குள் நுழையவில்லை. எவ்வளவு முயன்றாலும் நரியால் குழம்பை எட்ட முடியவில்லை. ஆனால் கொக்கோ தனது நீண்ட அலகால் மிக சுலபமாக அந்த குவளைக்குள் அலகை செலுத்தி மீன் குழம்பை ருசித்து சாப்பிட்டது. நரிக்கு தான் செய்த தவறு அப்போதுதான் புரிந்தது. தான் கொக்கை தட்டையான தட்டில் சாப்பிட வைத்து அவமானப்படுத்தியதும் இப்போது தானும் அதே போலத்தான் அவமானப்படுவதும் ஒரே மாதிரியாக இருந்தன. கொக்கு நரியை பார்த்து, என்ன நண்பா, உனக்கு குழம்பு பிடிக்கவில்லையா? நீ கொஞ்சம் கூட சாப்பிடவில்லையே என்று நரி முன்பு கேட்ட அதே வார்த்தைகளை திருப்பி கேட்டது. நரி வெட்கி தலைகுனிந்தது. பசியுடன் அங்கிருந்து எழுந்து சென்றது. இருவரும் மீண்டும் நண்பர்களாயினர்.